வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுக அமைச்சரை அடித்து இழுத்துச் சென்ற அமலாக்கத்துறை. என்ன காரணத்திற்காக அமலாக்கத்துறை திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சரை இழுத்து சென்றிருக்காங்க? யார் அந்த திமுகவின் முக்கிய அமைச்சர்? என்ன காரணத்திற்காக அடித்து இழுத்து செல்லப்பட்டிருக்கார்? இந்த ரீசன்னால் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். அதை பற்றின தகவல் இது எல்லாமே நம்ம தெளிவான துல்லியமான விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரை அமலாக்கத்துறையிடம் சிக்கி கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கியிருந்தார். அவர் கடந்த 200 நாட்களுக்கு மேலே கடந்திருக்காரு. அவரை பார்த்திங்கன்னா புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க. அடுத்தது ஜெகத் ரட்சகன், அடுத்ததாக ஏவவேலு, அடுத்தது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சரான பொன்முடி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வரிசையாக ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னாக்கா சிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க அமலாக்கத்துறையிடம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சற்று முன்பு திமுகவிடம் முக்கிய பொறுப்பில் இருந்த அமைச்சரான, அதாவது முதல்வர் ஸ்டாலினோட வலது கை அப்படின்னு கூட சொல்லலாம், துரைமுருகன் அமைச்சராக இருக்கும் துரைமுருகனை பார்த்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னாக்கா அதிரடியாக அடித்து இழுத்து சென்றிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 கோடி ஊழல் பணம், அதாவது பார்த்திங்கன்னா கருப்பு பணம் வைத்திருந்த குற்றத்திற்காக இவரை அமலாக்கத்துறை அடித்து இழுத்து சென்றிருக்காங்க. இதனால் திமுக ஆட்சியை பார்த்திங்கன்னா ஆடி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினோட வலது கை அப்படின்னு கூட சொல்லலாம் துரைமுருகன். ஆனால் அவருடைய சொந்த அண்ணன் தான் இவர் துரைமுருகன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் எங்களிடம் சிக்குவார்கள் என்று அமலாக்கத்துறையை பார்த்திங்கனாக்கா கோரிக்கையை வச்சு நிபந்தனையும் கொடுத்துருக்காங்க. இதுமேல் பார்த்திங்கன்னா யாரும் தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக இன்னும் பல அமைச்சர்கள் கண்டிப்பாக சிக்குவார்கள். அதுவுமே கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்றதையும் தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதை நம்ம பார்த்திங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும். யாரெல்லாம் சிக்கிறாங்க, என்னென்ன சர்ச்சையெல்லாம் சிக்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர்களில் பார்த்திங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட இப்போவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்கள் கிட்ட இந்த சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி சிக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த தொகுதியில் அவங்க தொகுதியில் பார்க்குறதுக்கான கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாத காரணத்தினால திமுக ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக விவாதிப்போம். தேங்க்யூ.